ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபி தமிழ் யூடியூபர். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம அபி தமிழ் யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணலாம். எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஏர்லி மார்னிங்லேருந்தே விளாக் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். காலையில் எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு சூடாக ஒரு கப் காஃபி போட்டு குடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி ஆதோக்கு ஸ்கூல் இருக்கிறதுனால ஸ்கூல் ரொட்டீன் தான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மார்னிங் ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரேப்ஸ் வந்து பேக் பண்ணி கொடுத்து விட்டேன். சம்மர் சீசன் அப்படிங்கிறனால ஃபுல்லாக வந்து டெய்லியுமே வந்து ஃப்ரூட்ஸ் தான் கொடுத்து விட்டுட்ருக்கேன். லஞ்ச் பேக் வந்து பேக் பண்ணி வச்சாச்சு. ஸ்கூல் லஞ்ச் அப்படிங்கிறதுனால ஸ்நாக்ஸ் மட்டும்தான் வந்து பேக் பண்ணி கொடுத்து விடுவேன் டெய்லியும். ஸோ லஞ்ச் பேக் பண்ணி வச்சு நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி ஆதோக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோள பணியாரம், சோள மாவு வந்து ஆட்டி வச்சுருந்தோம். அதில் வந்து பணியாரம் வந்து சுட்டுட்ருக்கேன். ஸோ பணியாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி வந்து நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் தேங்காய் சட்னி வந்து ஆதோக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால சோள பணியாரமும் தேங்காய் சட்னி தான் வந்து இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பண்ணி கொடுத்தேன். ஏன் ஸ்கூல்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போயே லீவ் விட்டுட்டாங்க. பட் ஆதோக்கு வந்து ஏப்ரல் 12th வரைக்குமே வந்து ஸ்கூல் இருக்குது. குளிச்சு ரெடி ஆகிட்டாங்க. வெளியே வந்து போர்ட்டிக்குள்ளே உட்காந்துட்டு தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்துட்ருந்தேன். வியானா வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. சரி வெளியே உட்காந்துட்டு அதுவும் வந்து கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்கார வச்சாச்சு. மார்னிங் வந்து இந்த மாதிரி வெளியே வந்து உட்காந்தாலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாகவும் ஹாப்பியாகவும் இருக்கும். அதுவும் சாப்பிட்றதுக்குள்ளேயும் மேலே இருக்க செடிக்கெலாம் வந்து தண்ணியும் ஊற்றியாச்சு. பால்கனிக்கு மேலே வந்து கிளாஸ் போடுற ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. ஸ்டீல் இது மட்டும் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரெடி ஆகிட்டு பாய் சொல்லிவிட்டு ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. அதுவும் ஸ்கூலுக்கு கிளம்பினோடனே வியானா வந்து குளிச்சு ரெடி பண்ணி விட்டுட்டு நானும் வந்து குளிச்சு ரெடி ஆகிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்கின் கேர் தான். கண்டிப்பாக ஸ்கின் கேர் பண்ணிடுவேன். டல்லாகிடுது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஸ்கின் டல்லாகிறதுக்கு காரணமே வந்து டீஹைட்ரேஷன் தான் வந்து ஒரு மெயின் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் கண்டென்ட்லாம் குறைய நமக்கு வந்து டீஹைட்ரேட் ஆகிடும். ஃபஸ்ட்லாம் ஸ்கின்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா பிங்காக ஒரு க்ளோயிஷ் இருக்கும். நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்தா கூட ஸ்கின் லைட்டாக க்ளோயிங்காக தெரிகிற மாதிரிலாம் இருக்கும். பட் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக டல்லாக டேமேஜாக தெரியுது. அதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா டீஹைட்ரேஷன் தான். ஸோ இதுக்கு ஒரு ஈஸியான சொல்யூஷன் வந்து என் ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க. ஸோ ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு சீரம் யூஸ் பண்ணால் ஸ்கின் வந்து நல்லா உங்களுக்கு க்ளோயிங்காக ஹைட்ரேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து நிறைய சீரம்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அதெல்லாம் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். பட் இப்போ வந்து என் ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாமா எர்த்தோட பீட்ரூட் ஹைட்ரா ஃபுல் எசன்ஸ் சீரம். இந்த சீரம் வந்து உங்களுக்கு வித் பீட்ரூட் அண்ட் ஹைட்ராலிக் ஆசிட் இருக்கு. இது ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 1 வீக் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ 1 வீக் யூஸ் பண்ணதுலேயே வந்து எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 92% வந்து இன்ஸ்டன்ட் ஹைட்ரேஷன் கொடுக்கும். அதே மாதிரி ஸ்கின்னுக்கும் வந்து நல்ல ஒரு பிங்கிஷ் க்ளோ கொடுக்கும். ஏன்னா இதில் வந்து பிளெண்ட் ஆஃப் பீட்ரூட் அண்ட் ஹைட்ராலிக் ஆசிட் ரெண்டுமே இருக்கிறதுனால நமக்கு இந்த 2 அட்வான்டேஜுமே இதில் இருக்குது. டெக்ஸ்சர் பாருங்கள், ஸ்னெயில் மியூசின் மாதிரி இருக்குது. நல்ல ஒரு வாட்டரியாக தான் இருக்குது. இது வந்து ஈஸியாக வந்து லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால ஸ்கின்னுக்குள்ளே வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆகிக்கும். ஆனால் இது வந்து கம்ப்ளீட்லி வீகன். எந்த ஒரு டாக்ஸின்ஸோ எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸோ இதில் வந்து ஆட் பண்ணலை. இதை ஸ்கின் ஃபுல்லாக நல்லா ஈவனாக வந்து நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். லைட் வெயிட்டாக இருக்கனால பாருங்கள் ஈஸியாக ஸ்கின்னுக்குள்ளே வந்து அப்சர்வ் ஆகுது. இந்த டெக்ஸ்சரே வந்து ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். இதில் இருக்கக்கூடிய பீட்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நேச்சுரல் பிங்க் க்ளோ கொடுக்கும். அதே மாதிரி இதில் இருக்க ஹைலானிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும். இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு வந்து நல்லா ஸ்மூத்தாகவும் ஹைட்ரேட்டடாகவும் இருக்குது. இந்த மாதிரி சீரம் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்ல ஒரு சம்மர் சீசன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து சன்ஸ்க்ரீனை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நான் மாமா எர்த்தோட பீட்ரூட் ஹைட்ரா ஃபுல் சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுறேன். இல்லை SPF வந்து உங்களுக்கு 50 இருக்குது. ஸோ இதை வந்து தினமும் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து என்ன சீரம் மாய்ஸ்சரைசர் என்ன அப்ளை பண்ணுறோமோ அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து நம்ம அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சன்ஸ்க்ரீனும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைட் வெயிட்டாக இருக்குது. ஸ்கின்னுக்குள்ளே வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆயிடுச்சு. உங்களுக்கு அந்த ஆயிலியோ ஃப்ளேக்கியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. நீங்களும் மாமா எர்த்தோட இந்த பீட்ரூட் ஹைட்ரா ஃபுல் காம்போ வந்து ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மாமா எர்த் வெப்சைட்டில் போயிட்டு அபி 2024 அப்படிங்கிற கோட் கொடுத்தா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மாமா எர்த்தோட பிளான் குட் இனிஷியேட்டிவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2025 1 மில்லியன் மரம் நடணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட குறிக்கோள். ஒவ்வொரு தடவை மாமா எர்த் ப்ராடக்ட் அவங்க வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணும்போது அவங்க நடக்கூடிய ஒரு மரக்கன்றை நம்ம ஆர்டரோட லிங்க் பண்ணிடுவாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி மாமா எர்த் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட், நைக்கா, அமேசான் இந்த மாதிரி அதர் ஆப்ஸ்லேயே வந்து கிடைக்குது. இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஸ்டோர்ஸ்லையுமே கிடைக்குது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஸ்டோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.
குயிக்காக வந்து நான் ரெடி ஆகிட்டேன். வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, குயிக்காக நம்ம ரெடி ஆகிட்டோம் அப்படின்னா அதே நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து பூஸ்ட் ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெளியே போகிற வேலையும் இருக்குது. ஸோ குயிக்காக வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே போகிறதும் இருக்குது. ஸோ அப்படியே vlog ஃபுல்லாக பாருங்கள். Thursday அப்படிங்கிறதுனால கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டே வந்து மிஷின் வந்து கிளாத்தெல்லாம் வந்து ஒரு லோட் போட்டு விட்டுட்டேன். ஸோ கடைசியாக வந்து பெட்ஸ்ப்ரெட்லாம் எடுத்து வாஷ் பண்ண போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து இப்போ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ பெட்ஷீட்ஸு, பெட்ஸ்ப்ரெட்ஸு இதெல்லாமே வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து மாற்றிடுவேன். இது மாதிரி வீடு ஃபுல்லாக துடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ட்வைஸு, மண்டே அண்ட் Thursday கம்பல்சரி வந்து மேலே கீழே எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து துடைச்சிடுவோம். துடைக்கும் போதெல்லாம் வந்து மேட்டும் வந்து எடுத்து வாஷ் பண்ண போட்டுருவோம். சம்மர் சீசன் அப்படிங்கிறதுனால நம்ம மெயினாக வந்து நிறையா விஷயங்களுக்கு வந்து சம்மர் சீசன் வந்து யூஸ் பண்ணிக்கணும். மெயினாக வந்து மளிகை பொருட்கள்லாம் வந்து வாங்கி நல்லா காய வச்சு நல்லா சன்ட்ரை பண்ணி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி மசாலா தூள்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் காய வச்சு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இந்த மாதிரி எல்லா தூளுமே வந்து அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பெட்டு மெயினாக வந்து பெட்டை எடுத்து ஒரு 1 or 2 டேஸ் வந்து நல்லா வெயிலில் வந்து காய வச்சுருங்க. அதேமாதிரி பில்லோவை காய வைக்கிறது, சோஃபா இந்த மாதிரி எதுக்கெல்லாம் வந்து இந்த சம்மர் சீசனை யூஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணணும். மெயினாக ஹெல்த்துக்குன்னு பார்க்கும்போது நல்லா தண்ணி நிறையா குடிக்கிறது, வாட்டர் கண்டென்ட் அதிகமான ஃப்ரூட்ஸு, மோர், தயிர் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டாலே வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். நம்ம வின்டரில் யூஸ் பண்ணக்கூடிய பிளாங்கெட்ஸு, பெரிய பெரிய குவில்ட்டு அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே நல்லா வெயிலில் காய வச்சு எல்லாமே எடுத்து நீட்டாக வந்து கபோர்டில் வந்து அடுக்கி வச்சுக்கலாம். ஸோ சம்மர் சீசன் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பெட்ஸ்ப்ரெட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே வந்து வாஷிங் மிஷினில் வந்து போட்டு ஆன் பண்ணி விட்டுட்டேன். வெளியே போகிற ஒர்க் இருக்கிறதுனால எல்லா வேலையுமே இன்றைக்கி ஃபாஸ்ட்டாக முடிஞ்சாச்சு. லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அத்தை அரிசியும் பருப்பு சாதமும் வடையும் செய்கிறேன் அப்படின்னாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சோள பணியாரமும் தேங்காய் சட்னி தான். எல்லாத்துக்கும் வந்து இன்றைக்கி தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. Deebot 2-in-1 ரோபோட்டிக் வேக்கம் கிளீனரோட ரிவ்யூ வந்து ரொம்ப நாளாகவே நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. அதான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அதோட மெயின் டூல்ஸு இதான் நம்ம ரெகுலராக க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ண வேண்டியது. இது வந்து டஸ்ட்டு கலெக்டர், அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வரும். இதை மட்டும் நம்ம எடுத்து டஸ்ட்டை வந்து கொட்டிட்டு போட்டுக்கலாம். அதே மாதிரி வாஷ் பண்ணியும் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். டஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து கலெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து க்ளீனிங் ப்ரஷ்ஷு, அதை வந்து இந்த கிளிப்பில் மாட்டி அதை வந்து உள்ளே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம ரோபோ கிளீனரை வந்து ஆன் பண்ணி விட்டுறலாம். நான் வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஜஸ்ட்டு ஆன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க இந்த பவர் பட்டனை ஆன் பண்ணிக்கணும். டஸ்ட்டு கலெக்டரை வந்து நம்ம இதுக்குள்ளே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாக் ஆயிரும். எடுக்கும்போது இந்த ஹேண்டில் தூக்கிட்டு இந்த மாதிரி ஈஸியாக எடுத்துக்கலாம். மெயின்டெனன்ஸ் வந்து பெருசாக எதுவும் இல்லை. மெயினாக இந்த டஸ்ட்டை வந்து கொட்டிட்டு க்ளீன் பண்ணி வைக்கணும். இந்த QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா அதோட ஆப் வந்து டவுன்லோட் ஆயிரும் ஃபோனில். எல்லாமே ஃபோன்லேயே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம ரோபோ பக்கத்தில் போய் தான் ஆன் பண்ணி விடணும், இதெல்லாம் வந்து அந்த மாதிரி அவசியம் எதுவும் இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி திருப்பி நம்ம இந்த க்ளீனிங் ப்ரஷ்ஷை வந்து உள்ளே போடணும். இந்த இடத்துக்கு நம்ம அந்த க்ளீனிங் ப்ரஷ்ஷை வந்து போட்டு விட்டுறலாம். அந்த ப்ரஷ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த லாக்கை வந்து அதில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 ப்ரஷ் இருக்கும் சைடில் ஃபேன் ஸ்டைலில். இது வந்து கூட்டி நம்ம டஸ்ட்டெல்லாம் உள்ளே தள்ளும். அதிலே கலர் இருக்கும். க்ரீன்னா க்ரீன் கலரில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெட்டை வந்து ரெட் கலரில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த பார்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா தனியாகவும் நம்ம அந்த வெப்சைட்டில் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது சர்வீஸ் வேணும் அது எல்லாமே வந்து நம்ம கஸ்டமர் கேரில் வந்து கால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து நம்ம இதில் தான் ஃபில் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துக்கு ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் நார்மல் ட்ரிங்கிங் வாட்டரை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து மாப்பிங் பேட் வந்து அட்டாச் ஆகிருக்கும். இதில் அந்த கிளாத்தை வந்து போட்டுட்டு லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா லாக் ஆகிடும். இந்த வருஷம் பொங்கலுக்கு வந்து அப்பா வந்து எனக்கு இது வாங்கி கொடுத்தாங்க. 3 மந்த்ஸாக நான் யூஸ் பண்ணேன். எனக்கு ரொம்ப வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. மைன்யூட் டஸ்ட்லேருந்து எல்லாமே வந்து கலெக்ட் ஆகி இதில் வந்துடும். கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறனால அடிக்கடி வீட்டில் வந்து சாப்பிட்றது பண்ணுறது இது எல்லாமே கீழே விழுகும், குப்பை ஆகிட்டே இருக்கும். ஸோ ரோபோ இருக்கிறதுனால ஈஸியாக எல்லாமே வந்து சக் பண்ணி இழுத்துறது. ஒரு நாளைக்கு வந்து நம்ம ஒரு தடவை போட்டாலே போதும், அந்த அளவுக்கு டஸ்ட்டை வந்து கலெக்ட் பண்ணிவிடும். ஸோ இதை வந்து சார்ஜிங் யூனிட்டில் வந்து ப்ளக் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது சார்ஜ் ஆயிரும். இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி அதே ஆட்டோமேட்டிக்காக போய் சார்ஜ் ஏறிக்கும். அதே வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணிக்கும். மேப் வந்து நம்ம வீட்டில் அதோட மேப் வந்து க்ரியேட் ஆயிரும். ஸோ நம்ம வந்து ஆப்பில் போய்ட்டு ஆட்டோ க்ளீன் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா எல்லா ஏரியாவும் க்ளீன் பண்ணிவிட்டு அது போய் சார்ஜிங் யூனிட்டுக்கு போய் அதே சார்ஜ் போட்டுக்கும். இல்லை ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ஹால் மட்டும்தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஹாலை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் கொடுத்தோம் அப்படின்னா ஹாலை மட்டும் க்ளீன் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஏரியா செலக்ட் பண்ணியும் நம்ம க்ளீன் பண்ணலாம். இல்லை என்டையரும் வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் இருக்குது அப்படின்னா நம்ம மேல் ஃப்ளோருக்கு ஒரு மேப்பும் கீழ் ஃப்ளோருக்கு ஒரு மேப்பும் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா
அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம மேலேயும் யூஸ் பண்ணிக்கலாம், கீழேயும் யூஸ் பண்ணிக்கலாம். கேரி பண்ணி எடுத்துகிட்டு போய் ப்ளக் பண்ணுறதும் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ ரூமில் வந்து இப்போ க்ளீனிங்க்கு வந்து போட்டு விட்டுட்டேன். வாய்ஸ் ரெக்கார்டிங் மாதிரி அதிலே வந்து ப்ளே ஆகும். க்ளீனிங் ஸ்டார்டட், அதுக்கப்புறம் வந்து எதாவது ப்ரஷ்ஷில் வந்து ஏதாவது அடைச்சிருக்கு அப்படின்னா க்ளீன் யுவர் ப்ரஷ் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் க்ளீனிங் கம்ப்ளீட்டட், ரிட்டர்னிங் டு சார்ஜ், இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமும் அதிலே வரும். கீழே வந்து எதுவுமே இல்லாமல் நம்ம எல்லாமே எடுத்து வச்சுட்டா போதும். எல்லா நோக் அண்ட் கார்னரும் வந்து ஈஸியாக வந்து க்ளீன் ஆயிரும். இப்போ நம்ம மேலெல்லாம் ஒட்டரை அடிக்கிறோம், கதவு ஜன்னல்லாம் தட்டி விடுறோம் அப்படின்னா எல்லாம் தட்டி விட்டுட்டு ரோபோ ஆன் பண்ணி விட்டுட்டோம்னா ஒரு டஸ்ட் விடாமல் அப்படியே ஃபுல்லாக வந்து எடுத்துரும். நம்ம கூட்டினா கூட அவ்வளோ டஸ்ட்டு வருமானு தெரியாது. பட் இதில் வந்து சூப்பராக டஸ்ட்டு வருது. மாப்பிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய தண்ணி வச்சு அலாசி துடைக்கிற மாதிரி வராது. ஏன்னா இதில் கொடுத்துருக்க தண்ணியில் அந்த தண்ணி வச்சே வந்து அந்த மாப்பிங் பேடை வச்சு அப்படியே துடைச்சிட்டே வரும். க்ளீனாக தான் இருக்கும். பட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி துடைச்சிரும். இல்லை நம்ம நிறைய தண்ணி வச்சு அலாசி துடைக்கிற கன்வீனியன்ட் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா வெறும் வந்து டஸ்டிங் பர்பஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா டஸ்ட்டு வந்து இந்த அளவுக்கு நம்மளால் கலெக்ட் பண்ண முடியாது. மாப்பிங் இல்லாமல் ஜஸ்ட்டு நம்ம வந்து கூட்டுறதுக்கு மட்டும் போட்டு விட்டாலே வந்து பார்த்திங்கன்னா தொடச்ச மாதிரி தான் இருக்கும். அப்படியே பளிச்சுன்னு கண்ணாடி மாதிரி வந்து க்ளீன் பண்ணிடும். மாப்பிங்கும் கூட சேர்ந்து நான் போட்டு விட்டேன். தேர்ஸ்டே அப்படிங்கிறதுனால துடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் போட்டு விட்டுருக்கேன். வெளியே போகிற ஒர்க் இருக்குது. ரோபோ ஆன் பண்ணி விட்டுட்டு நான் வெளியே போயிடுவேன். இப்போ வந்து நம்ம வர்றதுக்குள்ளேயும் அதுவே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து சார்ஜிங் டெக்குக்கு வந்து போயிடும். இன்றைக்கி கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணது வாங்கிட்டு வர வேலையெல்லாம் இருந்துச்சு. அப்படியே போய் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணதெல்லாம் வாங்கிட்டு வரும்போது அப்படியே வந்து லைஃப் ஸ்டைலுக்கும் வந்து போயிட்டு வந்தோம். என் ஃப்ரெண்டுக்கு வந்து கொஞ்சம் கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் போயிட்டு வந்தோம். ஃபஸ்ட்லாம் வந்து ஹோம் சென்டர் போனோம் அப்படின்னா கோயம்புத்தூரில் மட்டும்தான் வந்து போக முடியும். பட் ஈரோடில் வந்து லைஃப் ஸ்டைல்லே வந்து பார்த்திங்கன்னா ஹோம் சென்டர் இருக்குது. ஸோ அப்பப்போ வந்து எதாவது ஆஃபர் வந்துருந்துச்சு எதுனாலும் நம்ம டக்குன்னு போய் பார்த்து வாங்கிக்கலாம். கிட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைலில் வந்து ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரீசெண்டாக வியானா அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே, தீபாவளி ட்ரெஸ் இது எல்லாமே வந்து லைஃப் ஸ்டைலில் வந்து ஷாப் பண்ணியிருந்தேன். ஹோம் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. வால் கிளாக்கு, கொஞ்சம் செராமிக் ஐட்டம்ஸ்க்கு அந்த மாதிரிலாம் நிறைய ஐட்டம்க்கு வந்து போட்டிருந்தாங்க. ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும். பட் குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஹோம் சென்டரை பொறுத்த வரைக்கும். குயிக்காக ஒரு ஓவர்வியூ மாதிரி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு விண்டோ ஷாப்பிங் பண்ண ஃபீல் இருக்கும். என் ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ் வாங்கணுன்னாங்க. ஸோ அதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு அப்படியே வந்து கிட்ஸுக்கு வந்து ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, ஆஃபரில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து செக் பண்ணோம். வியானாக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேண்ட் மட்டும் வாங்கினோம். 12 to 18 மந்த்ஸில் இந்த ஒரு ஜீன் ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு காமன் ஜீன் வாங்கிட்டோம் அப்படின்னா நிறையா டிஷர்ட்ஸ்க்கு வந்து நம்ம மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லோ ஃப்ளவர் எம்ப்ராய்டரி வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் இது செலக்ட் பண்ணி வாங்கியிருந்தேன். ஷாப்பிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வியானா வந்து லஞ்ச் சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. வந்து நானும் லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஒரு கப் மோர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோர் தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். வெயில் சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ வெயிலாக இருக்குது ஈரோட்டில். உங்கள் ஊர்லெலாம் வந்து வெயில் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நல்ல ஒரு மசாலா மோர் ரெடி பண்ணி குடித்தாச்சு. நான் வரதுக்குள்ளேயே ரோபோ வந்து க்ளீன் பண்ணி சார்ஜிங் டெக்குக்கு போயிடுச்சு. ஃப்ளோர் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்ட்டு. ஸோ வந்தோடனே ஃப்ளோர் மேட்ஸ் மட்டும் போட்டு விட்டுட்டேன். பழைய மேட்லாம் எடுத்து வாஷ் பண்ண போட்டுட்டு இப்போ மேட்டெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. ஒர்க் அவுட்ஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்ஸ்டாகிராம் செக் பண்ணிங்க அப்படின்னா அதில் தெரியும் உங்களுக்கு. நான் அப்பப்போ வந்து ஒர்க் அவுட் ரீல்ஸும் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ ஏன்னா வந்து ஆஃப்டர் டெலிவரி நம்ம போட்ட வெயிட்டெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒர்க் அவுட்டும் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. விமேக்ஸ் ஃபிட்னஸோட ஒர்க் அவுட் தான் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். 1-to-1 செஷன்ஸ் இருக்கும். ஈவினிங் 6 to 7 வந்து ஒர்க் அவுட்டுக்குன்னு வந்து நான் டைம் அலாட் பண்ணி அந்த டைமில் தான் ரெகுலராக வந்து பண்ணிகிட்ருக்கேன். பெட் ஸ்ப்ரெட்ஸ் எல்லாமே வந்து காய போட்டாச்சு. வியானா வந்து மிஷின் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க.
வந்து பார்த்திங்கன்னா ஒரு டஸ்ட் விடாமல் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிடுச்சு. இப்போ உள்ள டஸ்ட்டு வந்து எந்த அளவுக்கு கலெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதை ஓப்பன் பண்ணி நம்ம எப்போ வேணால் வந்து டஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து வெங்காயம் வந்து ஒரு இதில் வந்து ஷீட்டில் போட்டு காய வச்சுருந்தோம். ஸோ அதுக்கு பக்கத்தில் போய் அதோட தோல் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்துருச்சு. க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ டெய்லி வந்து ஒரு டைம் வந்து நான் ரோபோ போடுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து டைம் இருக்கும்போது டக்குன்னு அந்த டஸ்ட் கலெக்டர் இது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவேன். திருப்பி நெக்ஸ்ட் டே நம்ம போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் இதை வந்து கிளிப் மாதிரி இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி இதில் கொட்டினோம் அப்படின்னா எல்லா டஸ்ட்டுமே வந்துடும். ஸோ இவ்வளோ டஸ்ட்டு வந்து எங்கடா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மைன்யூட் டஸ்ட்டு முதற்கொண்டு ஃபுல்லாகவே வந்து கலெக்ட் பண்ணிடும். ஃபுல் அண்ட் ஃபுல் சென்சார் தான். இப்போ ஸ்டெப்ஸ் அந்த சைடில் இருக்குது அப்படின்னா ஸ்டெப்ஸை தாண்டிலாம் கீழே போகாது. அதே மாதிரி எங்கேயாவது வால் இருக்குது அப்படின்னா போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகிடும். அந்த மாதிரி எல்லாமே சென்சார் தான். பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு வந்து கலெக்ட் ஆகிருக்குன்னு. வியானா வந்து பட்டன் ஆன் பண்ணி விட்டாங்க. அது மறுபடியும் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது ஸ்கூல் விட்டு 3:30 தான் வருவாங்க. ஸோ அது வரைக்கும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு. டைம் இப்போ வந்து 2:30 ஆயிடுச்சு. அதுவும் ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. அவங்க ஸ்கூலில் வந்து இன்றைக்கி ஸ்விம்மிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங்கில் நடந்ததெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து மில்க்லாம் ஆற்றி கொடுத்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி தான் என்னோடய டே வந்து இருந்துச்சு. காலையிலேருந்து ஈவினிங் 6 வரைக்கும். நீங்களும் மாமா எர்த்தோட பீட்ரூட் ஹைட்ராஃபுல் சன்ஸ்க்ரீன் அண்ட் சீரம் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ABI2024 கோட் கொடுத்தா உங்களுக்கு வந்து 20% ஆஃபர் கிடைக்கும். எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.